أحمد بن صلي على رسول الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும். கணித்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, குழந்தைகளே, இன்றைய தினம் நாம் கேட்க இருப்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கிடைத்த நாளை பற்றி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இந்த ஹீரா குகையில் போயிட்டு இறைவனுடைய இந்த தியானத்தில், இறைவனுடைய வணக்கத்தில் வந்து ஈடுபடுவாங்க. அடிக்கடி இந்த ஹீரா குகையில் தனிமையில் இருந்து அல்லாஹ்தாலா வந்து திக்ர் செய்வாங்க. அப்போது நபித்துவம் அந்த அருளப்படக்கூடிய நேரம் நெருங்குது. அந்த சமயத்தில் ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த குகைக்குள்ளே வந்து வருகை தர்றாங்க. அந்த குகைக்குள்ளே வருகை தந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்சியளிக்கிறாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கிறாங்க, நபியே, நீங்கள் ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாது, இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓதுங்கன்னு சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து கட்டி அணைக்கிறாங்க. ரொம்ப இறுக்கமாக கட்டி அணைச்சிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, இப்போது ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எனக்கு ஓத தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் அவர் வந்து அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இருக்க கட்டி அணைச்சி சொல்கிறாங்க, ஓதுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மறுபடியும் சொல்கிறாங்க, மறுபடியும் கட்டி பிடிச்சி மறுபடியும் அவங்கள கட்டி பிடிச்சிட்டு மறுபடியும் சொல்கிறாங்க, முகமதே, ஓ முகமது, உமது இறைவனின் திருநாமத்தால் ஓதுவீராக, அவனே அகிலத்தை படைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. முதல்ல வந்து ஓதுங்கன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, 3 வாட்டி கட்டி பிடிச்சி அணைச்சி கட்டி பிடிச்சி அணைச்சிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் சொல்கிறாங்க, ஓதுவீராகன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கப்புறம் சொல்கிறாங்க கடைசியாக, முகமதே, ஓ முகமதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உமது இறைவனுடைய திருநாமத்தால் ஓதுவீராக, அவனே அகிலத்தை படைத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட முதல் வஹி. இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருளப்பட்ட நபித்துவம் அருளப்பட்ட முதல் நாள். இதுதான் இது சம்பவம் வந்து அவங்களுக்கு இதை கேட்ட உடனே, அந்த இதை ஓதின உடனே, நபித்துவம் கிடைச்ச உடனே அவர்களுக்கு அதனால் வந்து நடுக்கம் ஏற்பட்டுருச்சு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், வீட்டுக்கு போயிட்டு கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்கக்கிட்ட போயிட்டு, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு இந்த நடந்த சம்பவத்தை எடுத்து சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா வந்து அவங்களுடைய உறவுக்காரர் வராக்கா பின் நௌபல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர் வந்து அந்த காலத்தில் உள்ள அந்த வேதங்களை எல்லாம் கற்று அறிந்தவர். அந்த வேதங்கள்லாம் இப்போ கிடையாது. அல்லாஹ் தஆலா தௌராத், இஞ்சில், ஜபூர் அந்த வேதத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா மாற்றி அமைச்சிட்டான். அல்லாஹ் தஆலா எப்போ குர்ஆன் இறக்கப்பட்டதோ அதுக்கப்புறம் குர்ஆன் மட்டும்தான் வேதம். கியாமத் நாள் வரைக்கும் குர்ஆன் மட்டும்தான் மறைக்கப்படாத, திருத்தப்படாத அந்த முழு வடிவில் இருக்கக்கூடிய வேதமாக அல்லாஹ் தஆலா குர்ஆனை மட்டும்தான் வச்சுருக்கிறான். அதை மட்டும்தான் நம்ம பின்பற்றணும். அப்போ அவர் அந்த வேதத்தை படித்தவர் அவர் சொன்னார், முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்ட இறுதி நபி இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சொன்னாங்க.
அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு நிறைய வஹி இறங்குச்சு. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அவர்களுக்கு நிறைய விளக்கங்கள் கிடைச்சிது. அதன் பிறகு இந்த தீனுடைய தாவத்துடைய வேலையை பூரா உலகத்திலையும் அவங்க செஞ்சாங்க. இப்போ நாம் விளங்கிக் கொள்வது என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு அந்த அருளப்பட்ட அந்த வேதத்தை நாமளும் ஓதணும், நாமளும் மற்ற மக்களுக்கு எடுத்து சொல்லணும், நாம் அதன்படி நடக்கவும் செய்யணும். அதுக்காக தான் அல்லாஹ் தஆலா இந்த நபிமார்களை இறக்கியிருக்கான். அல்லாஹ் தஆலா இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை கடைசி நபியாக அனுப்பி வச்சிருக்கிறான். இதற்கு பிறகு வேறு நபி யாரும் கிடையாது. நாம் அதை தான் பின்பற்றணும். உலகம் அழியிற வரைக்கும் நபி யார் அப்படின்னு சொன்னால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தான், அவர்கள் மட்டும்தான். அவர்களுக்கு பிறகு வேறு எந்த நபியும் கிடையாது. நாம் அந்த வழிமுறையை பின்பற்றி நாம் வாழக்கூடிய மக்களாக, பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய மக்களாக நாம் வாழணும். அப்போ நம்ம தீனுடைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்ளணும். அதிக அதிகம் நம்ம தீனுடைய விஷயங்களை கற்றுக்கொள்ளணும். அதிக அதிகம் தீனுடைய விஷயங்களை பேசணும். அதிக அதிகம் தீனுடைய விஷயங்களை கேட்கணும். அப்போ தான் தீனுடைய வளர்ச்சி நமக்கு உள்ளத்தில் வரும். உள்ளம் வந்து செழிப்படையும். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தீனுடைய விளக்கத்தை கொடுத்து அதன்படி நடக்கக்கூடியவர்களாக, பிற மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக ஆக்கி வைத்தவர்களாக. ஆமீன் ஆமீன் வாஹிர்தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இன்ஷா அல்லாஹ் நாளை வேறொரு பயன் நிகழ்ச்சியில் சந்திப்போம். இது உங்கள் தோழன் எம்எச் மாலிக் முகமது.